Hi students, good afternoon. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2024 எக்ஸாமுக்கான தேர்வு முடிஞ்சு நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ பிஏஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நாளைக்கு அண்டு மண்டே ஓகேவா? இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு திங்கக்கிழமை 2 நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஜேஏவிஏஓ கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகரி தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. அது நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நம்மளுக்கு வந்து 24 to 5th March வரலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான மெமோ வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டுருக்கோம், 6 months முன்னாடியே போட்டுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான ஒரு இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ டேட்டாஸ் எடுத்து நம்ம போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப்பிஸ்ட் போஸ்ட் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த நாள் வரலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். டைம் வரலுமே ஓகேங்களா? ஸோ எந்த நாள் வரலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இதில் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டலாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி ஓகேங்களா, பிப்ரவரி 3, 4, 5 ஓகேங்களா, இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ போஸ்டிங் எடுத்தவங்க ப்ளஸ் டைப்பிங்கும் முடிச்சவங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில், இந்த 3 டேட்டில் ஜேஏ போஸ்ட் எடுத்தவங்க, அதே சமயத்தில் டைப்பிங்கும் முடிச்சிருக்கிறவங்க ஓகேங்களா இருந்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கவுன்சிலிங் போயிருக்கிறாங்க. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இந்த டேட்டில் இந்த பிப்ரவரி 3, 4, 5 இந்த டேட்டில் ஜேஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஜேஏ எடுத்துட்டேன், அதேமாதிரி எனக்கு டைப்பிங்கும் நான் போத் ஹவர் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் போஸ்டிங் ஜேஏ எடுத்தும் உங்களுக்கு வந்து டைப்பிங்கில் மெமோ வந்திருந்தா தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்திருக்குது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஓகேங்களா? அப்படி இன்கேஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு முடியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்னது பிப்ரவரி 24 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? பிப்ரவரி 24 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 5 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேங்களா? சிலர் வந்து 6ஆம் தேதி இருக்குது சார் அப்படி இப்படிங்கிறீங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க மார்ச் 6 வரலும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ மெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 அந்த மாதிரி தெரியல, 5 வரலும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. செய்தி குறிப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி மார்ச் 6 யாராவது வந்ததான் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம மார்ச் 17 அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மெமோ ஒன்று காட்டினாங்க. அது என்னன்னே தெரியல, அது எப்படி வரணும்னு தெரியல. அதையும் வந்து ஒன்று காட்டி சொன்னாங்க அது மாதிரி வந்திருக்குது அப்படின்னு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் 2025 போட்டிருக்குது. அப்படியா இருக்காது மார்ச் 17 அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 24, 25, 26, 27 அண்டு 28 ஓகேங்களா. ஸோ 28 தேதி தான் ஓகேவா. 29, 30 இல்லை. அதுக்கப்புறம் 1, 2 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வருது. அதுக்கப்புறம் 3, 4 ஓகேங்களா. ஸோ இந்த தேதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. 24 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 4th டே, இது 5th டே. 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி 6வது நாள், மார்ச் 4ஆம் தேதி 7வது நாள், அதுக்கப்புறம் 5 மார்ச் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 8வது நாள். ஸோ இந்த 8 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டேட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தான் இந்த வரிசையில் தான் நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூப்பிட்டுருக்காங்க. 24ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க, 25ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க, 26, 27 ஓகேங்களா கூப்பிட்டுருக்குறாங்க, 28 கூப்பிட்டுருக்குறாங்க, 3 கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இதை நம்ம நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ பிசி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிசி எடுத்தா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் வந்து பார்த்தீங்கன்னா 160 மார்க்ஸ் வரையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? பிசி எடுத்தால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 160 மார்க்ஸ் வரையுமே கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மார்ச் 3 வரலுமே இவங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? மார்ச் 4 வரலுமே இருக்கிறாங்க. பிசி வந்து நம்ம பார்க்கும்போது மார்ச் 4 வரலுமே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எம்பிசியும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எம்பிசி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் 160 வரலுமே கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்
4 வரலுமே கூப்பிட்ருக்குறாங்க. புரியுதுங்களா? மார்ச் 4 வரலுமே கூப்பிட்ருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. ஓகேவா? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 155 54 கூப்பிட்டுருக்குறாங்க. எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல. ஆனால் 55 அல்லது 54 கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5 கடைசி நாள் வரலுமே இவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? அதேமாரி சிஏ, பிசிஎம், எஸ்டி, ஸோ அதர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல நான் அதர்ஸ்னு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5 லாஸ்ட் டேட் வரலுமே என்ன பண்ணிருக்கிறாங்க, கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ். ஓகேவா? ஸ்பெஷல் கேட்டகரிஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த தடவை லாஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? ஸோ மார்ச் 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ நான் அனலைஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி. ஓகேங்களா? பிசி வந்து எந்த டேட் வரலும் கூப்பிட்டுருக்கட்டும். ஓகேங்களா? மார்ச் 4 வரலும் இருந்தாலும் சரி, மார்ச் 3 வரலும் இருந்தாலும் சரி. இப்போ அவங்களுக்கு ஃபில் ஆகுறது வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 24 பிப்ரவரி 24 ஃபுல்லாக இருக்கும், 25 ஃபுல்லாக இருக்கும், 26 ஃபுல்லாக இருக்கும், 27 ஃபுல்லாக இருக்கும். இந்த 28 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 28 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பேட்சில் இருக்கும். 28ஆம் தேதி 10 மணி பேட்ச் ஃபுல்லாகவே இருக்குங்க. ஆஃப்டர்நூன் பேட்ச் மட்டும்தான் டவுட். ஆஃப்டர்நூன் பேட்சிலேருந்து டவுட் இது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? 28ஆம் தேதி அதாவது 5வது நாள் கவுன்சிலிங்கில் காலையில் பேட்ச் ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் பேட்ச் ஃபுல்லாக இருக்கும் பிசிக்கு. ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான். ஓகேங்களா? அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் எம்பிசி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24ஆம் தேதி ஃபுல்லாக இருக்கும், 25ஆம் தேதி ஃபுல்லாக இருக்கும், 26ஆம் தேதி இருக்கும், 27ஆம் தேதி இருக்கும். ஆஸ் வெல் அஸ் 28ஆம் தேதி 10 மணி பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 10 மணி பேட்ச் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 11 பேட்ச் தான் இப்போ பிரச்சனை. ஓகேங்களா? 11 பேட்ச்லேருந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிசி எம்பிசி ரெண்டும் ஒரே ரேஞ்சு தான். ஒரே ரேஞ்சில் தான் இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஒரே நாளில் தான் ஃபினிஷ் ஆகும், ஒரே டைமிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாளில் அரை நாள் ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். மதியம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போவாங்க. ஸோ பிசி எம்பிசி ஜென்ரல் கோட்டா முடிஞ்ச 6வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த 3ஆம் தேதி. ஓகேங்களா? 3ஆம் தேதி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. 4ஆம் தேதியில் வந்து அவங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? 4ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த 11:30 பேட்சும் போகும், ஆனால் எண்டு வரலும் போகாது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு வரலும் போகும். ஓகேங்களா? எண்டு வரலாம் போகாது. ஓகே, இந்த 4ஆம் தேதியில எண்டு வரலாம் போகாது. அதே மாதிரி மார்னிங் செக்ஷன்லையும் முடிஞ்சிடாது. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் செக்ஷன் போகும், கொஞ்சம் பேருக்கு போகும். ஓகேங்களா? 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11:30 பேட்சுக்கு கொஞ்சம் பேருக்கு போகும். ஸோ அதனுடைய ரேங்க் என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும். ஓகேங்களா? பட் 5ஆம் தேதியில் வந்திருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? இதுதான் பார்த்துக்கணும். ஓகே, சரி, இதுதான் இப்படி இருக்குது. ஓகேங்களா? மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்தவரை உங்களுக்கு அன்றைக்கே எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டைப்பிஸ்ட்டு முடிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆஃப் டே தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதை அப்பயே என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சுடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து டைம் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. அதேமாதிரி அதர்ஸ் பிசிஎம்மாக இருக்கட்டும், எஸ்சிஏவாக இருக்கட்டும், எஸ்டி இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சீட் 2 சீட் அந்த சீட்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதி இருப்பாங்க, 5ஆம் தேதி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த படி தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர். ஓகே, பிசி எம்பிசி எஸ்சி. ஓகேவா? ஸோ இவங்களுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற கேட்டகரியும் வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்பெஷல் கேட்டகரியும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரேங்க் எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணுறேன் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.